போற விஷயங்கள் பெரும்பாலுமே முதலா அந்த பெற்றோர் கொடுத்த வாக்குமூலங்கள் தான். முதல்ல இலங்கை ஆசிரியர் சங்கத்தை நாடி அவங்க மூலமாக ஒரு ஊடக சந்திப்பை ஏற்படுத்தி ஊடகங்களுக்கு அங்க எல்லா ஊடகங்களுக்கு சொன்ன கருத்துக்களை வைத்துதான் சமூக வலைத்தளங்கள் எல்லாருமே ஒவ்வொரு விடயத்தை பகிர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம்ல அதுக்கு முன்பதாக ஊடக சந்திப்பு நடப்பதற்கு முன்பதாக இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஆசிரியர் ஒரு வீடியோ ஒன்று போட்டு அது வைரல் ஆனதுக்கு அப்புறமா நிறைய விடயங்கள் சமூகத்துல பேச ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்படிலாம் இருக்கும்போது தாய் தந்தையர்கள் இந்த மாணவி இறப்பதற்கு முன்பதாக ஒரு கடிதம் எழுதி வச்சுதான் சொன்னாங்க. அதுல இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கதா சொன்னாங்க. சம்பந்தப்பட்ட குற்றம் சுமத்தப்படுகின்ற ஆசிரியர்களுடைய பெயர்கள் அதுல இருப்பதாக சொன்னாங்க. திரும்ப அந்த படத்துல ஒரு படம் வரைஞ்சு வச்சிருக்கிறதாக ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பு சொன்னாங்க. இப்படி பல கருத்துக்கள் இருக்கு. அதே மாதிரி பெற்றோர் முதல்ல சொன்ன விடயம் தான் சட்ட வைத்திய அதிகாரி இந்த அறிக்கையை சமர்ப்பித்ததை அடுத்துதான் அவங்க தான் பம்பலப்பிட்டி போலீஸ் நிலையத்துக்கு முறைப்பாடு செய்யறதா. இதுல உண்மைத்தன்மை இருக்கா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப நீங்களும் தேடி பார்த்துருக்கீங்க. சோ இதை பத்தி எதுவும் சொல்லக்கூடியதாக இருக்கும் ஊடகங்கள்? காரணம் எல்லாருமே ஒரு கேள்விக்குரியத்தான் இருக்கு. இதுல எந்த பக்கம் உண்மை எந்த பக்கம் போய் உங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்குமா? இந்த சட்ட வைத்திய அதிகாரி கொடுத்த முறைப்பாடு அவர்கள் கொடுத்த மருத்துவ அறிக்கை எவ்வளவு உறுதியானது? சட்ட வைத்திய அதிகாரி கொடுத்த வைத்திய அறிக்கை சம்பந்தமாக சொல்வதற்கான அறிவு என்னட்டையில் அது அந்த துறைசார் நிபுணர்களுடைய அறிக்கை. அவர் அறிக்கை கொடுத்தாரோ இல்லையோன்றதும் எனக்கு வடிவாக தெரியல. அது நாங்கள் நீதிமன்ற கோப்புகளை எடுத்து பார்த்தால்தான் அது தெரியும். அறிக்கை கொடுத்ததா அவரால் இது போலீசாரிடம் போய் முறையிட சொல்லி அறிக்கை கொடுத்திருந்தார். ரைட்டோ, அதாவது இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் ஒன்றும் தாக்கல் செய்யப்பட இல்லை. எனக்கு தெரிந்த வரவில்லை மெடிக்கல் ரிப்போர்ட் ஒன்றும் அதில் சம்பந்தமாக தாக்கல் செய்யவில்லை. நான் உங்களுக்கு ஏற்கனவே முதல் சொன்னது போல நீங்கள் கேட்டீங்கள் இந்த மீடியாக்கள் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டப்படுதுன்னு சொல்லி. அது இப்படியான விஷயம் நீங்கள் காட்டுறது ஓகே, ஆனால் அதை உரிய போலீசாரிடம் கொண்டே கொடுத்தால்தான் இந்த விசாரணை உரிய முறையில் சரியான முறையில் நடைபெற்று உரிய குற்றவாளி கண்டு தண்டிக்கப்படுவார். அதை விடுத்து நாங்கள் எங்களுடைய மீடியாக்கள் முன்னுக்கு வரணும், ரேட்டில் கூடணும்ன்றதுக்காக வேண்டி செய்து போட்டு விடுறது இல்லை. அதுக்கான சட்ட நடைமுறையை பின்பற்றணும் என்று தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் நான் சொல்கிறேன், அந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும், ஆனால் உண்மை நிலங்கணும். அதுக்காக வேண்டி பாதிக்கப்படக்கூடாது அப்பாவிகள், நிரபராதி ஒருவர் தண்டிக்கப்படக்கூடாது என்றுதான் சட்டம் சொல்லுது. பாடசாலை நிர்வாகமானது இந்த ஆசிரியர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையோ அல்லது விசாரணைகளோ முன்னெடுத்திருந்ததா? முறையாக நடத்தப்பட்டுச்சு. நான் ஏற்கனவே சொன்னது போல முறையாக நடைபெற்றது. நான் ஆளும் இதில் கதைக்கிட்ட நீதிமன்ற நடவடிக்கையும் குழப்போதாக இருக்கும். ஆனால் நான் சொல்லுகிறேன், முறையாக நடைபெற்றது. உடனடியாக என்ன நடைபெற்றது என்று சொன்னால், அவருடைய பாடங்கள் அந்த பாடசாலை அந்த வகுப்புக்கு வழங்கப்பட்ட பாடங்களை மாற்றி வேற பாடசாலைக்கு வழங்கப்பட்டது. ஏன்னு சொன்னால், ஏற்கனவே ஒரு ஆசிரியர் தற்கொலை செய்து கொண்டது உங்களுக்கு வரலாறு தெரியும். உடனடியாக இவ்வாறான இது உண்டு. அப்போ அதிபருக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. அவர் தான் அந்த கப்பலின் கேப்டன் மாதிரி உரிய விரசிகள் நாங்கள் நிற்கிற மாதிரி இத்தனை ஆயிரம் பிள்ளைகளையும் வழிநடத்துறது பெரிய பொறுப்பான விடயம். ரைட், அவ்வாறு அவர் செய்திருக்கிறார். அதே நேரம் பல நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார். அதை எடுத்த சம்பந்தமாக வாக்குமூலங்கள் அனைத்தும் போலீசாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதில் முக்கியமாக பார்த்தோம் என்று சொன்னால், கடந்த வெள்ளி மட்டும் எனக்கு இன்றைக்கு நடந்தது தெரியா, வெள்ளி மட்டும் பாடசாலைக்கு வந்த பிள்ளைகளும் ஆசிரியர்களின் தொகையும் பெரிய குறைவு. அவர்களுக்கு தங்களுடைய பாதுகாப்பு இல்லை என்ற அடிப்படையில் பலர் வர இல்லை என்று தான் புது அதிபர் வர்றதுக்கு நான் இவ்வளவு நேரம் காய்ச்சது பழைய அதிபர் சம்பந்தமாக. இப்போ புது வெள்ளிக்கிழமையிலிருந்து புது அதிபரும் வந்துட்டார். இந்த விடயம் தெரிய வந்தது 11ஆம் மாதம் 8ஆம் தேதி. அதுவும் நான் விளங்க சொல்லியலாது, அது ஒரு பெரிய விடயங்கள். அது விளங்க வந்தது. ஆசிரியரை கையெழுத்து செய்யப்பட்ட ஜனவரி 8ஆம் தேதி. அப்போ 6 மாதம் இல்லை. அது அந்த காலப்பகுதியில் நவம்பர் 8 வந்தது, ஜனவரி அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். 6 மாதம் போகல, இப்போதான் 6 மாதம் ஆயிருக்கு. இன்று 34,205 வழக்கு நீதவான் நீதிமன்றம் கொழும்பு 3வது நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. குறிப்பிட்ட அந்த நீதிமன்றத்தில் பெண்கள் சிறுவர் பிரிவினரால் மேலதிக விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு தவணை கோரப்பட்டதன் அடிப்படையில் இந்த வழக்கு மீண்டும் 6ஆம் மாதம் 23ஆம் தேதி தவணையிடப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த பெண் பிள்ளைக்கு நடந்ததாக கூறப்படுகின்ற விடயம் சம்பந்தமாக வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. நீதிமன்றத்தின் முன்னால் நிலுவையில் இருக்கும் போது
இந்த மாதம் 8ஆம் தேதி அதற்கான நீதி கோரி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த இந்து பெண்கள் பாடசாலையில் அதற்கான விசாரணைகள் அறிக்கைகள் உரிய முறையில் அதிபராலும் அந்த அதிபரால் நியமிக்கப்பட்ட குழு கொமிட்டியாலும் திறம்பட செய்யப்பட்டு உரிய முறையில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பாடசாலை முன்றலில் வாசலில் அந்த வரைமுறைகளை மீறி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உங்கள் யாவரும் தெரிந்த விடயமே. இங்கு இந்த விடயதானம் நீதிமன்றத்தில் இருக்கும் போது இந்த விடயத்தை எடுத்து பலதரப்பட்டவர்களாலும் சோஷியல் மீடியாவில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இங்கு இந்த பாடசாலையானது ஒரு புகழ்பெற்ற பெண்கள் இந்து தேசிய பாடசாலை. அந்த பாடசாலைக்கு இந்த மாதம் 8ஆம் தேதி களங்கம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. ஆர்ப்பாட்டம் செய்வதற்கும் ஊர்வலம் செய்வதற்கும் அனைவருக்கும் உரிமை உண்டு. அமைதியான முறையில் எங்களுடைய அரசியலமைப்பில் சொல்லப்பட்டதற்கு அமைவாக ஊர்வலம் செல்வதற்கும் உங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதற்கும் உரிமை காணப்படுகிறது. இருந்த போதும் இந்த பாடசாலையை உங்களுடைய ஆர்ப்பாட்ட களமாக அல்லது இது கருத்து தெரிவிக்கிற களமாக உருவாக்கப்பட்டு இந்த பாடசாலையின் கீர்த்திக்கும் பங்கம் விளை என்ற மாதிரி பல விடயங்கள் நடந்து இருக்கின்றன. மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவோம். ஆகவே இந்த ஆசிரியர்கள் மீது பல அவதூறுகள் அன்று நடைபெற்ற அந்த ஊர்வலத்தின் போது இந்த மேன்மையான தொழிலான ஆசிரியர் தொழில் கனவான் தொழில் என்று சொல்லுவோம். அவ்வாறான இந்த தொழில் மீது அந்த ஆசிரியர்கள் வெளியால் வர முடியாதவாறு கெட்ட வார்த்தைகள் தூசண வார்த்தைகளால் அவர்கள் மீது வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் அந்த பாடசாலையில் இருந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் போன்ற விடயங்கள் இருக்கின்றன. ஆனால் இங்கு நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோம், இறந்த இந்த பெண் குழந்தைக்கு நீதி கட்டாயம் கிடைக்க வேண்டும். ஒரு பெண் குழந்தை மீது கை வைத்தால் கையை அல்ல தலையை எடுக்க வேண்டும் என்று சொன்ன தலைவன் இருந்த காலப்பகுதியில் வாழ்ந்த பலர் அந்த பாடசாலையில் ஆசிரியர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நடவடிக்கைக்கு இந்த பிள்ளை மீது நடந்த களங்கத்தை போக்குவதற்காக நடைபெறுகின்ற விசாரணைகளுக்கு பூரண ஒத்துழைப்பை இந்த பாடசாலை வழங்கி கொண்டிருக்கின்றது. இப்போதும் பல விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக ஆசிரியர்களும் அந்த நியமிக்கப்பட்ட குழுவினரும் அதிபரும் லீவு நாட்களில் கூட போலீசாருக்கு ஒத்தாசை வழங்கி இந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு செய்திருக்கின்றார்கள். அப்படி இருந்தபோது மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லுகின்றோம், இந்த இறந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக பாடசாலை சமூகம் சிஐடியினருக்கும் ஒரு முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை நடைபெற்று உண்மை கண்டறியப்பட வேண்டும் என்பதில் எந்த பக்கச்சார்பும் இல்லை. பக்கச்சார்பு இல்லாமல் ஒரு பக்கமாக இல்லாமல் விசாரணை நடைபெற வேண்டும் என்பதற்கு பூரண ஒத்துழைப்பு வழங்கப்படுகிறது. அப்படி இருக்கின்ற போது இந்த சமூக வலைத்தளங்களில் எல்லாரும் தோன்றி தாங்கள் நீதிபதிகளாகவும் தாங்கள் நினைத்த கற்பனைகளை வெளியிடுவதன் மூலமும் பெரிய அபகீர்த்தியையும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு பங்கம் விளைவிக்கின்ற செயற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஊடக நிறுவனங்கள் ஊடகங்களும் கூட ஊடக வரமுறையை மீறி ஊடக தர்மத்தை மீறி கீழ்த்தரவான இழிவான தரக்குறைவான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஒரு உதாரணம், இந்த அதிபரை ஆணைக்குழு விசாரணைக்கு அழைத்திருந்தது 14ஆம் தேதி. அவ அதுக்கு போக முடியாமல் இருந்தது. 15ஆம் தேதி போயினவ சென்றிருந்தா என்னுடைய சட்டத்தரணி மூலம் அவ அந்த விசாரணைக்கு சமமாக இருந்தார். 16ஆம் தேதி அந்த செய்தி ஒன்று வருகிறது, ஆசிரியரும் அதிபரும் ஆணைக்குழுக்கு சமூகம் அளிக்கவில்லை என்று பொய்யான அப்பட்டமான செய்தி ஒன்றை பரப்பி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த பாடசாலையானது கௌரவமான எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ ஆயிரம் பிள்ளைகள் என்ற கல்வியை ஊட்டுகின்ற பாடசாலை. ஒரு அறை எடுத்து 10 பேருக்கு டான்ஸ் போடுற குத்தாட்டம் போடுற கிளாஸ்
நடத்துகிற பாடசாலை அல்ல. இது ஒரு கௌரவமான செயற்பாடு. அதை நாங்கள் தாற்பயமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த விடயங்களை சில அரசியல்வாதிகள் தங்களுடைய கீழ்த்தரமான அரசியல் செயல்பாடுகளுக்காக இந்த விஷயத்தை எடுத்து பல விஷயத்தில் நன்மைகள் பெறுவதற்காக இவ்வாறான பல அரசியல் செயல்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொழிற்சங்கவாதிகள் சில பேர் சொல்லுகிறார்கள் என்னன்னு சொன்னால், ஆசிரியரையே இடமாற்றவில்லை, பிள்ளையை இடமாற்றி விட்டார்கள் என்று தவறான செய்திகளை, முழுதும் தவறான செய்திகளை நான் இந்த விடயம் சம்பந்தமாக துலாவாரியாக விரிவாக உங்களுக்கு விளக்கம் தர முடியும். ஆனால் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை இருப்பதால் அந்த வழக்கு விசாரணைக்கு பங்கம் ஏற்படக்கூடாது என்பதற்காக நான் அந்த விடயங்களை கூற விரும்பவில்லை. அவ்வாறு கூறுவதாக என்றால் நீதிமன்ற அவமதிப்பு குற்றத்தை செய்தவனாக கருதப்படுவேன் நான். ஆகவேதான் இந்த விடயங்களை உங்களுக்கு இன்னும் தெளிவுபடுத்தி சொல்லலாம். யார் குற்றவாளிகள், இந்த பெண் பிள்ளையின் சாவுக்கு யார் காரணமானவர்கள் என்றதை நான் கூற முடியும். ஆனால் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெறுகின்றது, நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெறுகிறது, பிள்ளையின் சாவு சம்பந்தமாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, சிறுவர் பெண்கள் பிரிவில் விசாரணை நடைபெற்று, ஆணைக்குழுவில் விசாரணை நடைபெற்று, பல விசாரணை சிஐடியில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே உரியவர்கள் தயவு செய்து உங்களுடைய ஆவணங்களையும் உங்களுடைய ஆதாரங்களையும் உரிய நிறுவனங்களுக்கு வழங்குவதோடைய இந்த கல்வித்தாயின் மீது ஏற்பட்ட களங்கத்தை போக்குவதற்காக வெறும் முயற்சி செய்யவில்லை. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அதிபர் கூட 35 வருஷ ஆசிரியர் வரலாற்றை கொண்டவர். ஏற்கனவே 15 வருடம் ஒரு பெரிய ஆண்கள் பாடசாலை திறம்பட சேவையாற்றி எங்களுடைய பாடசாலையில் விரும்பி அவரை நாங்கள் உள்வாங்க கேட்டு 2.5 வருஷம் இந்த பாடசாலையை திறம்பட செயற்படுத்தி கொண்டு வந்தவர். அவருடைய சேவையையும் கேள்விக்குட்படுத்தி அவர் தனிப்பட்ட முறையில் விசாரணை செய்யவில்லை. குறிப்பிட்ட அதற்கும் ஆசிரியர்களை நியமித்து அவர்களோட பெற்றாரோட தொடர்புறதுக்கு ஒருவர், ஆவணங்களை பரிசீலிக்கிறதுக்கு பாதுகாக்கிறது என்று பலவிதமான செயற்பாடுகள் உரிய முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யாரும் இது சம்பந்தமாக தேவையான விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதை விடுத்து அபாண்டமாக இந்த பெண் பிள்ளைகள் படிக்கிற பாடசாலை மீது களங்கம் ஏற்படுத்தக்கூடாது என்றும், அவ்வாறான நடவடிக்கை ஏற்பட்டால் அந்த பெற்றார் மீது அந்த பிள்ளை மீது அக்கறை கொண்டவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அவ்வாறு இலவசமாக சட்ட உதவி செய்வதற்கு எத்தனையோ சட்டத்தரணிகள் காத்திருக்கின்றார்கள். அவர்கள் அணுகி நீங்கள் நீதிமன்றத்தில் உங்களோட கருத்துக்களை வைக்கலாம். இவ்வாறு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டாம். இந்த வழக்கு மீண்டும் 6ஆம் மாதம் 23ஆம் தேதி அழைக்க இருக்கின்றது. அது மட்டுமில்லை, இந்த ஆசிரியர் கூட இதுக்கு நீதி வேண்டும் என்றதுக்கு அடிப்படையில் பல இந்த அதிபர் மீதும் கூறியிருக்கிறார், நீங்கள் இவ்வாறான நடவடிக்கை கட்டாயம் ஏற்படுத்தி தனக்கு தீர்ப்பு தர வேண்டும். இவர் சந்தேக நபராக காணப்படுகின்றார். இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. ஆகவே இவ்வாறான தவறான அவருடைய பிள்ளைகளின் படங்கள் அல்லது இந்த மாணவர்களின் படங்கள், இவ்வாறான படங்களை பரப்புவதை பிரசுரிப்பதை தயவு செய்து தவிர்க்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்.